ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு காட்டுறேன். அடியனுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சது. எல்லா யூடியூப் சேனலும் இன்னைக்கு காட்டுவாங்க என்ன லஞ்ச் ரெசிபின்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு, இந்த கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரக்காய் பொரியல். எல்லா யூடியூப் சேனலும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெக்கேஷன் டைமில் எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. அதுவும் இந்த மாதிரி அடியனுக்கு காமிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் காமிக்கிறேன். ஸோ கொள்ளு பருப்பு, இந்த கொள்ளு துவையல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணியிருக்கோம். அந்த பொரியல் என்ன பண்ணிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது செமையா இருக்குங்க லஞ்சுக்கு. அது எப்படி செய்யறங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் எங்க வீட்டில் இன்னைக்கு பண்ணது. அவரைக்காய் பொரியல் என்னடா கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்களா லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கனால இதை உங்களுக்கு காமிக்கிறேன். அடியனுக்கு இப்பதான் திரும்ப டைம் கிடைச்சது, அதனால தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை வந்து லைட்டாக வந்து எண்ணெயே இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். எந்த குக்கரில் பாயில் பண்ணுறனோ அதே குக்கரில் வந்து நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு பாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும், அடிஷ்னலாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். 2 to 3 minutes நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் பாயில் பண்ண போகிறேன். அதை பாயில் பண்ணுறதை எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுப்பில் வச்சு பக்கத்துலேயே நின்று இந்த 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி பருப்பு எடுத்தேன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் பருப்பு எடுத்தேன். அந்த 1/2 டம்ளர் பருப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டம்ளர், அதே கிளாஸ் அளவுக்கு 2 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். சில பேர் கொள்ளு பருப்புக்கு மஞ்சள்தூள் போட மாட்டாங்க, பட் நான் மஞ்சள்தூள் போடுறேன். அது போக பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிற சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 தக்காளி வேக வைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் தக்காளி வேக வைக்கிறேன்னா ரசக்குன்னு தான் எனக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, 2 தக்காளி வந்து ரசத்துக்கு, 1 வந்து இந்த கொள்ளு பருப்புக்கு. ஸோ குக்கரை பாயில் பண்ணி நான் வந்து எப்படி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆகுறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் போட்டோடனே நீங்கள் லைட்டாக அந்த ப்ரெஷர் நல்லா வந்ததுக்கப்புறம் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம் பண்ணியிருப்பேன். அப்புறம் வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுப்பை தூக்கி விட்டுருப்பேன். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு. எனக்கு வந்து இந்த பாத்திர கடையில் இருக்கிறவர் தான் இந்த மாதிரி சொன்னார். அப்போ தான் உங்களுக்கு கேஸ்கெட் நல்லா வரும்னு சொன்னார். இது ஒரு சின்ன டிப்பாகவே எடுத்துக்கோங்களேன், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6-7 விசில் விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டு நான் எப்படி பண்ணங்கிறது காட்டுறேன். இப்போ பாருங்களேன், கையில் நசுக்கி பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு அப்படியே வீடியோலையும் காட்டுறேன். இப்போ அது நல்லா வந்துருக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நான் ரசத்துக்கு வச்சுட்டு எப்படி பண்ணுறங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரசம் பண்ணிடலாம். கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். சில பேர் நெய் கூட ஊற்றுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா அடுப்பில் சூடானதுக்கப்புறம், அந்த வானிலையில் சூடானதுக்கப்புறம் நான் என்னென்ன போடுறது உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகும் வெந்தயமும் போடுவோம் நாங்கள் ரசத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டிருக்கேன். ஸோ சில பேர் கொள்ளு பருப்புக்கு வெந்தயம் போட மாட்டாங்க, நான் கொஞ்சமாக பேருக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு 4 வந்து நல்லா இந்த இதில் மசிச்சு வச்சுருந்தேங்க, அதை வந்து போடுறேன். பூண்டு இல்லாமல் ரசமா? ஸோ கண்டிப்பாக கொள்ளு பருப்புக்கும் ரசத்துக்கும் பூண்டு கண்டிப்பாக தேவைங்க. ஸோ அதனால் நான் பூண்டை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் இந்த கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதக்கி வச்சுருந்தேன், அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி போட்டிருந்தது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த கொள்ளு பருப்பு தண்ணியிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த இதை மட்டும் எடுத்துட்டேன், தக்காளி இருக்கிறத நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தக்காளி மட்டும் எடுத்துட்டேங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டேன். ஸோ பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருந்தேன். ஊட்டதுக்கப்புறம் புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புளி கரண்டி தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி புளி ஒரு கரண்டி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டேங்க. ஸோ இந்த தண்ணியும் புளி தண்ணியும் ஊற்றிட்டேன், நான் கொள்ளு பருப்புக்கு வச்சு இந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க, உப்பு தான். உப்பு பார்த்தீங்கன்னா நான் பிங்க் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். இது பிங்க் ராக் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெருங்காயத்தூளும் போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பெருங்காயத்தூளும் போட்டுட்டு கரெக்டாக வந்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரசப்பொடி இல்லாமையா, ரசத்துக்கு அதுதானங்க மெயின். ரசப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பொங்கி வர நேரத்துக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க, கொதிக்கக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆனியனு, அப்புறம் 4 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி மசிச்சு வச்சுருந்தேன், பாயில் பண்ணி வச்சுருந்ததில்ல அதுங்க, அப்புறம் பூண்டு ஒரு 2-3 எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் 2 கரண்டி எடுத்து ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பெங்களூரில் சின்ன வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க, ரொம்ப டிமாண்டு, விலையும் ஜாஸ்தி. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு தாங்க கரெக்டு. ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு.
இப்போ சீரகமும் பெருங்காயமும் ஒரு ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, இந்த ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். சாரி, ஊற்றி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வணக்குவோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஸோ 1 by 1 போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயமும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் 1 by 1 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறேன். அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பூண்டை நல்லா வந்து நான் சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டதுக்கப்புறமா நான் அப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளியை நான் ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அது அதுலேயே நல்லா மசிச்சிருச்சு. ஸோ அதனால் தக்காளிக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. ஸோ இந்த தக்காளி வந்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அது பருப்பு வேக வைக்கும் போதே போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு சீக்கிரமாக இதாகிடும். ஸோ அதோட சேர்த்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலையும் ஆட் பண்ணேன். ஸோ இந்த கையளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். அதையும் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு பருப்பை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டு இதோடய வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே பாயில் ஆனதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து திரும்பவும் போட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் பாசி பயிறு இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவோம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நம்ம ஏற்கனவே வச்சு இந்த பாயிலோட இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து இது வந்து 2 கொதி கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தாங்க இதுலேயும் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரசத்துக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பாயில் ஆகி வரும்போது லைட்டாக புகை வந்துருச்சு. இது ஒரு தட்டில் போட்டு நல்லா காய வச்சேங்க. என்னடா உப்பு ஆட் பண்ணலையேன்னு பார்க்குறீங்களா, மிக்சியில் அரைக்கும் போது போடலான்னு போட்டேன். அதனால் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிங்க் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன், பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னே ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைக்க போகிறேங்க. ஸோ இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.